இவங்க கடையில் போய் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் போட சொன்னால் என்னென்னமோலாம் விற்ற காட்டுறாங்கங்க. முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்குள்ளே ரைஸை வச்சு சட்டியை கவர்த்தி இதுக்கு பேர் தான் நாசி கோரிங் பத்தாயாவாங்க. ஆமாங்க, ரீசெண்டாக ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளத்தில் திறந்துருக்கு மலேசியா தொம்யம்ங்க. இது யார் திறந்துருக்காங்கன்னா கனிபாய் யூடியூப் சேனலோட பெருங்கொண்ட மாஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நாசி கோரிங் மீ கோரிங்னுங்க. நாசி கோரிங்னா நாசினா சோறு, கோரிங்னா பொரிக்கிறதுங்க. அதாவது ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் மீனா வந்து நூடுல்ஸுங்க. நூடுல்ஸ் ஐட்டத்துலேயும் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட இருக்குது. நாசி கோரிங்லேயே பார்த்தீங்கன்னா நாசி கோரிங் கம்போங், நாசி கோரிங் பத்தாயா, நாசி கோரிங் சீனா, அதுக்கப்புறம் நாசி கோரிங் பப்ரிக்குன்னு சொல்லிட்டு பல வகைகள் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீ கோரிங்க. மீ கோரிங்கில் மீ கோரி சொத்தங்க, மீ கோரி ஐயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டங்கள் வந்து அந்த நூடுல்ஸ்லேயே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீஹூன் கோரிங் இருக்குங்க. பீஹூன் கோரிங்கிறது வந்து இந்த மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சாப்பாடுங்க. அதுக்கப்புறம் வந்து நாசிலிமா. நாசிலிமாவும் மலேசியாவில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுனே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொம்யம், சாட்டேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க. இது இப்போ போட்டுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாசி கோரிங் பத்தாயா. அவங்கள்ட்ட என்னென்ன இருக்குங்கிறத அப்படியே கடையில் ஒரு விசிட் பார்ப்போம். இது வந்து சாட்டேங்க, நம்ம ஊரில் தந்தூரி மாதிரி, ஆனால் இதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் மீன் கோரிங் போடுறதுக்குன்னு ஒரு செக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அங்கே உள்ள சம்பளம்லாம் போட்டு நல்லா அந்த பிளாச்சாங்கெலாம் போட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா, அதுக்கப்புறம் தொம்யம். மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சூப்புனா தொம்யம்ங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் போடுற இடங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாசி கோரிங் கம்பங், அந்த கருவாடெலாம் போட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிலோ, அதுக்கப்புறம் தேவோலிமா, அதுக்கப்புறம் தேவோலிமா ஐஸ், அதுக்கப்புறம் வந்து கோஸ் ஐஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்பட்ட அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்லாம் மலேசியா மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாசிலிமா பேக் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு இடம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து சாத்தே சாப்பிட்டு பார்த்தாங்க. சாத்தையோட டேஸ்ட் வந்து வேறு லெவலுங்க. அதை வந்து அந்த கொடுத்த அந்த டிப் பண்ணி சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அந்த நடக்கடலாம் போட்டிருப்பாங்க, அவ்வளோ ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீ கோரிங். அந்த மீ கோரிங்கை நல்லா பாசாவாக, அதாவது கொலன்னு வாங்கி சாப்பிட்டோங்க. சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அந்த ட்ரையாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாசி கோரிங் கம்போங். இது வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா கருவாடு, நெத்தில் கருவாடு போட்டு செய்வாங்க. அந்த பிளாச்சாங் சம்பளம்லாம் போட்டு டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாசிலிமா. இந்த நாசிலிமா வந்து தேங்காய் சோறு மாதிரி இருக்கும். அது கூட அந்த சம்பளை வச்சு சாப்பிட்டுலாம் அடாடா வேறு லெவல். ஸ்பைசி ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு சூப்பராக இருக்குங்க. இதாங்க பீஹூன் கோரிங். பீஹூன் கோரியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோழிலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அட்டாசமாக இருந்துச்சு. மலேசியாவில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான தொம்யம். இதில் இறால், அதுக்கப்புறம் கனவா, அதுக்கப்புறம் சிக்கன்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அது டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஃபைனலாக வந்து லீமோவை குடிச்சு நம்ம வந்து இந்த இதை வந்து முடிச்சுட்டாச்சு. நீங்கள் ராமநாதபுரத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து